நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் மேல் சோழங்குப்பம் என்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். என்னுடைய சொந்த ஊருமே அதுதான். இங்கே வந்து இந்த கிராமத்து ட்வின் பசங்க அப்படிங்கிற 2 பேர் வந்து பயங்கர சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி இன்டர்வியூ பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். அவங்க யாரும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அப்படி தெரியாதவங்க இந்த 2-3 வீடியோவை பார்த்து யாரும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள மீட் பண்ணி இன்டர்வியூ பண்ண போகிறோம். என்னுடைய மாடப்புறா என் வாழ்வின் ஜோடி புறா என்னிடத்திலே சேருமா இளமானே ஒரு காலத்து உன்னோட சேர்க்கும் வரம் வாங்கி வருவே. ஓகே பிரதர், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்ண சொல்லிட்டு ஒரு வாரமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பொங்கல் டைமில் வந்துருப்பேன், மாட்டு பொங்கல் டைமில் வரணும்னு பிளான் பண்ணேன். ஆனால் சரி, நீங்கள் மாடெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்க இல்லையா, சரி உங்களை தொந்தரவு பண்ண விடாதுன்றதுக்காக நான் இன்னைக்கு வந்தேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மக்களுக்கு உங்கள் ஆடியன்ஸ் ஒரு ஹாய் சொல்லிட்டுங்க. நிறைய நான் வந்து நிறைய வீடியோ ஒரு 2000 வீடியோ போட்டிருக்கேன். எங்கள் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ வந்து சப்ஜெக்டே வேறு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு செலிபிரிட்டிஸை வந்து இன்டர்வியூ பண்ணுறது இதுதான். நம்ம மக்கள், நம்ம ஊர், நம்ம மண் மக்கள் ஆகிட்டீங்க. அதில் ஒரு சந்தோஷம். சொல்லுங்கள், இப்போ நான் எல்லாருக்கும் கேட்குற ஒரு நார்மலான ஒரு இன்டர்வியூ தான் இது. எப்படி இந்த சோசியல் மீடியாவில் வந்து எப்படி வீடியோ போட ஆரம்பிச்சிங்க? அந்த ஆர்வம் எப்படி வந்தது? இதுலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகேங்க. அதுக்கு முன்னாடி உங்க பேர் எல்லாருக்கும் வணக்கங்க. கிராமத்து ட்வின்ஸ் பையன், கிராமத்து ட்வின்ஸ் மணி. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா, நாங்களா கிராமத்துல இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஐடி நேம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஆகட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஒரே நேம் தான், கிராமத்து ட்வின்ஸ் பசங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ட்வின்ஸ் மணின்னு சொல்லி நாங்க ட்வின்ஸ்ன்றதுனால அப்படி ரன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம கிராமத்து வாழ்க்கையை பத்தி நம்ம வெளியில ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் யூடியூப்குள்ள வந்தது. மெயின் வந்து நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயத்தை எல்லாருக்கும் எடுத்து ஷேர் பண்ணுவோம். நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அதை எடுத்து வீடியோவை எடுத்து போட்டா மக்கள் கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க அப்படின்றத தாண்டி எல்லாரும் விவசாயத்தை லைக் பண்ணி நேசிக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, பார்த்துருக்கேன். உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். மக்கள் நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து மெயினாக உங்களை வந்து எனக்கே வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை பர்சனலாக. அதுக்காக தான் நான் வந்தேன். அதனால் வந்து நிறைய விவசாயம் சார்ந்த வீடியோக்கெல்லாம் போட்டு 2 பேர் சேர்ந்து போட்டுருக்கீங்க. எதில் இருக்கு? எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? இன்ஸ்டாவில் இருக்கீங்க, எதில் இருக்கீங்க சோசியல் மீடியாவில்? அதுதாங்க இன்ஸ்டாகிராம். மோஜில் இருந்து இப்போ மோஜில் கொஞ்சம் டைம் இல்லை, அதனால போகிறது கிடையாது. யூடியூப்ல இருக்கும். யூடியூப்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். இது மட்டும் தாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, டைம் இல்லை. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி கூட கிடையாது. இப்போ அவர் வந்து இப்போ திருப்பூர்ல இருக்காரு. நம்ம மட்டும் தான் விவசாயத்தை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம மட்டும் தான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஓ சரி சரி சரி. அதுதாங்க. நீங்க திருப்பூர் போய் எத்தனை மாசம் ஆகுது? ஒரு 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் கொஞ்சம் வேலை இருக்கும்போது வருவேன் போவேன். ஒரு 2 வருஷமா திருப்பூர்ல இருக்கோம். கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அண்ணன் கிட்ட விவசாயம் பார்க்க சொல்லி நம்ம திருப்பூர் போயிருக்கோம். அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிட்டா கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து வீடியோ கண்டிப்பா ரன் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்பவே சொல்லதான் இருக்காங்க. கொஞ்சம் நமக்கு அது சுச்சுவேஷன் இன்னும் கரெக்டா அமையல. 2 பேரும் வீடியோ பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை தான். மக்கள் நிறைய பேர் நான் உங்க கமெண்ட் பார்த்துருக்கேன். நிறைய வீடியோ நிறைய போடுங்க, டெய்லி வீடியோ போடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா வீடியோ வந்து இப்போ சரியா நீங்க பொங்கல் டைம்ல வீடியோ போடல. பாத்துறாங்க. கண்டிப்பா போட முடியல, ஏன்னா ரொம்ப வேலை ஒர்க் அதுல. சோ இன்னொன்னு, அதாவது என்ன ட்வின்ஸ் சொன்னோனே கொஞ்சம் ஆள் மாறியா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ரீசனுக்காக அண்ணாமலையார் கோயிலுக்கு வேண்டுதல் வச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் பர்சனல். அதுக்காக அண்ணாமலையார் சாமிக்கு வேண்டுதல் வச்சு முடி எடுக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் தாடி மீசமா இருக்கு. அதனால கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இதுல அண்ணன் யாரு, தம்பி யாரு, யார் ஃபர்ஸ்ட்? நான் மணிவண்ணன், நான் ஃபர்ஸ்ட். ஓகே. மணிகண்டன், நான் செகண்ட். எவ்வளவு டைம் வந்து முன்ன பண்ண உங்களுக்கு? பெரியவர் அவர் அம்மா சொல்லி கேள்விப்பட்டோம் நாங்க. அண்ணன் வந்து 7 மணி, நீங்க 7:05ன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் கேப் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து உங்க வீடியோ பார்த்துருப்பேன். கிட்டத்தட்ட யார் நான் வந்து நேற்று முந்தானத்து வந்து ஒரு 1 hour பேசிட்டு போனோம் இல்லையா, அதுக்கப்புறம் போய் வீடியோ பார்த்தா யார் அண்ணன் தம்பி கன்ஃபியூஸ். எங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டேன் நம்ம யார்கிட்ட பேசணும் அப்படின்னு. அவர் சொன்னாங்க அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல, இவர் தான் போல இருக்கு அப்படின்னாங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு கரு இரட்டையர் அப்படின்னு. அதாவது தாடி மீசையுமா அண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி தெரியும். கண்டிப்பா நாங்க ஹேர் கட் கரெக்டா பண்ணோம்னா கரெக்டா தெரியும். கரெக்டா
எந்த சேஞ்சஸுமே இல்ல இருக்காதுங்க. இன்னும் ஒரு 4 monthsங்க. அதுக்கப்புறம் நார்மலா 2 பேரும் ஒரே மாதிரி வந்துருவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க மணி. கண்டிப்பா மணி கண்டன் மணி வண்ணன் இல்ல. ஓகே. எங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. அப்பா அம்மா கூட உடன் பிறந்தவர்கள். அப்பா அம்மா எனக்கு வந்து 4 அக்கா. இப்போ அக்கா அப்பா இருக்காங்க, அம்மா இல்ல. ரீசனா இப்போ ஒரு 4 வருஷம் ஆகுது அம்மா இருந்து. எங்களுக்கு வந்து தெய்வமா இன்றும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அம்மா தான். அது எல்லாருக்குமே தெரியும். பட் உங்களுக்கும் சொல்றது அதுதான், அம்மானா எங்களுக்கு ரொம்ப உயிர். இன்னைக்கும் சரி, அப்பவும் சரி, எப்பவுமே அம்மா 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 தான். அப்பா இருக்காரு, 4 அக்கா எங்களுக்கு. ஓகே. 4 அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பசங்க பேரம்பேத்தி எல்லாம் பாத்துட்டாங்க நம்ம வீட்ல. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு? அம்மா பத்தி கேட்டவனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். எமோஷன் பார்த்தேன் முகத்தை. ஆமா ஆக்சுவலி நிறைய வீடியோல நான் போட்டிருப்பேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்மா வச்சு வீடியோவை எல்லாரும் வந்து போட்டா ஒரு மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு அது வீடியோ கொஞ்ச நாள் இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டு போறது கிடையாது. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் விஷயம் இந்த ஏர் வளர்க்குறது, இந்த முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்க. அம்மாவா வந்து பொறுக்கணும் அப்படின்ற ஒரு அண்ணாமலையார் வேண்டுதல் வச்சிருக்கேன். அது நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. நான் கண்டிப்பா நிறைவேறும். அண்ணாமலையார் வந்து உங்களுக்கு அம்மாவே வந்து உங்களுக்கு எல்லாரும் பையன் வேணும்னு ஆசைப்படுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்ணு வேணும்னு ஆசைப்படுற ரீசனே வந்து என் அம்மாவே எனக்கு கிடைப்பாங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு நான் முடியை வளர்த்துட்டு நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா மொட்டை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நிக் நேம் வந்து என் அம்மா பேரு வச்சு கூப்பிடணும், பானுமான்னு சொல்லி கூப்பிடணும். அந்த நேம் என்னைக்கும் பானுமதி. நிக் நேம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் கூப்பிடுறது பானுமான்னு கூப்பிடணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுக்காக தான் வந்து பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி வேண்டுதல் வச்சிருக்கேன். கண்டிப்பா அண்ணாமலையார் வந்து உங்க வேண்டுதலை நிறைவேற்றுவார், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து உங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எனக்கு 2 பேபி இருக்காங்க. அதுலயே ஏதாவது ஒரு பேபி அம்மாவா இருப்பாங்கன்னு நினைச்சோம். 2மே பையன். கண்டிப்பா பையன் தான். கடவுள் தான். ஓகே. உங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது அம்மா இருந்தாங்களா? அம்மா இருந்தாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது அம்மா? எனக்கு ரீசனா இப்பதாங்க மேரேஜ். அம்மா கிடையாது. அம்மா எப்படி என்ன உடம்பு சரியில்லாம இருந்தாங்களா? இல்ல உடம்பு முடியாம தான் அப்படிட்டாங்க. சரி சரி. என்ன படிச்சிருக்கீங்க? நாங்க ரொம்பலாம் படிக்கலங்க. 9th தான். 2 பேருமே 9th தான் படிச்சோம். ஸ்டார்டிங்ல இருந்தே விவசாயம் தான் எங்களுக்கு ரொம்ப பெருசா நினைச்சு நாங்க விவசாயத்திலேயே வாழ்ந்துட்டோம். இப்பவும் அப்படிதான். கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மட்டும் தான் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்க வேண்டிய ஒரு ஃபைனான்ஸ் பிரச்சனையால அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான். ஓகே ஓகே ஓகே. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லைங்க. விவசாயத்தை என்னைக்கும் மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு விவசாயியா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? விவசாயத்தை என்னைக்கும் மிஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 1 ஏக்கர் நிலமா இருந்தாலும் விவசாயத்தை கண்டிப்பா உங்களால முடிஞ்சது வந்து அதுக்காக நீங்க செய்யற வேலையை விட்டு விவசாயத்தை வந்து செய்யுங்க நான் சொல்ல வரல. அந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க தான் சொல்ல வரேன். நிறைய வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது என்னைக்கும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதான் என்னுடைய கான்செப்ட். 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அரிசிலாம் வந்து எதுலையும் எடுத்துட முடியாதுங்க. விவசாயம் பண்ணா மட்டும்தான் நம்ம சாதமே சாப்பிட முடியும். ஆமா. அதாவது விமானத்துல பறந்தாலும் கஞ்சி அங்க போய் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் இருக்கான். அந்த கான்செப்ட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பூர் போயிருக்கேன். வேலைகள் அதிகமா இருந்தாலும் நான் வந்துட்டு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு நானும் போயிடுவேன். இப்போ விவசாயத்துல வந்து பெருசா ப்ராஃபிட் இல்ல அப்படிங்கறாங்க. உங்களுக்கு உங்க அனுபவத்துல அந்த மாதிரி? அது உண்மைதாங்க. உண்மைதானா? கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுறோம் தான். மழை வந்தா திரும்ப அதுல வந்து கொஞ்சம் நிறைய சேதமாகிறது எல்லாம் கடவுள் தானே. அதுக்கு நம்ம விவசாயத்தை விட்டுட்டு நம்ம ஓடிடக்கூடாது. விவசாயம்ன்றது ஒரு சர்வீஸ் மாதிரி தான். கண்டிப்பா. எனக்கு பாத்தீங்கன்னா போன பயிருக்கு ரொம்ப லாஸ் அப்படின்னும் போது நம்ம 70-80,000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம பயிர் பண்றோம். எல்லாமே படுத்துருச்சுங்க. அதுக்கு நம்ம வீடியோல பார்த்தா என்னுடைய ஐடியில போய் பார்த்தாலே தெரியும். ப்ரூஃப்லாம் இருக்கு. படுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய முளைஞ்சு போச்சு. மெயின் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முளைஞ்சு போச்சு. அது கடைசியில செலவு பண்ண பைசாவாச்சும் எடுக்க முடியுமான்னு கட்டத்துல ஏதோ ஓரளவுக்கு ஓகே தான். இந்த டைம் நட்டோம். இந்த டைம் மழை தான். மழை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 61 மூட்டை தான் கிடைச்சது. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரவுக்கும் செலவுக்கும் சரியா கரெக்டா எவ்வளவு கிடைக்க வேண்டியது அவ்வளவு கிடைச்சது? எவ்வளவு லாஸ்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75ல இருந்து 80 மூட்டை கண்டிப்பா வந்திருக்கணும். 61 மூட்டை தாங்க வந்துச்சு. ஓகே ஓகே. மற்ற பயிர் நீங்க வந்து மாற்று பயிர் இந்த தோட்ட பயிர் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். அந்த குச்சி எல்லாம் போட்டிருக்கீங்க, குச்சி பருத்தி எல்லாம் போட்டிருக்கீங்க. அதாவது காய்ச்ச காலம் என்பது வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும். இப்போ பேச்ச காலம்னா மழை நிறைய வந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து தண்ணி சாய்வுகால் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம இதுதான் பண்ணணும்ட்டு இப்போ நெல் பயிர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. எப்படி இடம் வந்து அந்த பின்னாடி பருவமலை தானே? பருவமலை. அந்த பருவமலையை வச்சுதான் நம்ம நீங்க வந்து நம்ம ஊரு அப்படின்றது. நிறைய பேர் வந்து பருவமலையில இருந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு நம்ம கழனிக்கு பருவமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் சம்திங் தான் வரும். அவ்வளவுதான் வருங்க.
ஏதோ இங்கேயும் நமக்கு முன்னாடியே இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் இருக்காரு. நம்ம திருவண்ணாமலை சுத்தியே வந்து நிறைய விஷயம் நல்லாவே இருக்குங்க. நிறைய வந்து நம்ம இளைஞருங்க வந்து புரிஞ்சு கொஞ்சம் விவசாயம் தான் அதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுதான் மெயினா வந்து நாங்க நிறைய எதிர்பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். விவசாயம் விவசாயம் விவசாயம். ஓகே, இப்போ விவசாயம் சார்ந்த அந்த ஒரு மீட்டிங்லாம் நீங்க போய் கலந்துருக்கீங்களா? ஓகேங்க, அப்பா வந்து விவசாய சங்க தலைவர் தான். ஓகே, அவர் போயிட்டு தான் இருக்காரு. ஏதாச்சும் லோக்கல்ல இருக்கும்போது மட்டும் கூப்பிடுவாருங்க. அப்ப மட்டும் நம்ம போவோம். ரொம்ப லாங்ல போறது கிடையாது. ஏன்னா ஒரு 4 மாடு இருக்கு, நிலம் இருக்கு. தம்பி எங்க கூட இல்ல. இருந்தா அப்படின்னா யாரா ஒரு ஆள் மாத்தி மாத்தி போகலாம். ஆனா அவர் கூட இல்லாதனால நம்ம தான் கரெக்டா பாக்குற மாதிரி இருக்கு நிலத்தை. அதனால போக முடியறது இல்ல. ஓகே 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 பிரதர், நீங்க ஏதாச்சும் இப்போ இன்டர்வியூ யாராச்சும் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? இன்டர்வியூ இது முன்னாடி கொடுத்துருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு கொடுத்தது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டிருந்த வீடியோ, அந்த நரிக்குறவர் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து அவங்களையும் மேல கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா? அந்த நல்ல உள்ளத்துக்காகவே உங்களுக்கு நான் இங்க இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ரொம்ப நன்றி. நானும் வந்து சரி நீங்க வந்து பேசினா இன்டர்வியூ கொடுப்பீங்களா? சில பேர் யூடியூபர்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் அப்ரோச் பண்ணதில்லை. ஆனால் சில பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ப்ரிஸ்டீஜ் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்டர்வியூ கொடுப்பீங்களா? ஆனால் நம்ம மக்கள்னு தெரியும், அந்த உரிமையோட தான் நாங்கள் வந்தோம். பட் ரொம்ப நன்றி, நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் உங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் அங்கே இன்டர்வியூ கொடுத்தோம். ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நரிக்குறவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வளரணும், நிறைய அவங்கள கொண்டு வந்து மேலே நிறுத்தணும்னு நினச்சி பார்த்தீங்களா? அந்த நல்ல உள்ளத்துக்காகவே உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கலான்னு வந்தாங்க. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மணிகண்டன் அண்ட் மணிவண்ணன். நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போடுங்க. நான் வந்து உங்கள் கமெண்ட்டை பார்த்தேன், நிறைய வீடியோஸ் போயிட்டு உங்கள் கமெண்ட் பார்க்கும்போது உங்கள் ஆடியன்ஸ் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து மக்கள் வந்து உங்களையும் உங்கள் விவசாயத்தையும் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் மக்களை வந்து எங்கேஜாக வச்சுட்டு இருங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோ போட முடியுமோ போட்டே இருங்க. எங்களுக்கும் பெருமை தாங்க, நம்ம ஊரை வந்து மேலே கொண்டு போகணும். ஒரு மேலுசலங்குப்புங்கிற ஒரு வில்லேஜை பத்தி எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும். நிறைய இருக்குங்க, நம்ம ஊரை சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. மிருகண்ட நதி டேம் இருக்கு, இந்த பக்கம் போனா சாத்தனூர் அணை டேம் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா சுத்தி மலை இல்ல. ஆமாங்க, மலை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பனிமூட்டமா இருக்கு மாதிரி இருக்கு. உங்களுக்கு சரியா அதனால நமக்கு வந்து லாங்ல வந்து சரியா நமக்கு தெரிய மாட்டிருக்கு. இல்லன்னா அழகா நம்ம சுத்தி மலை தான் சூப்பரா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா வாங்க. ஊரை சுத்தி நிறைய காமிக்கிற டைம் இருந்தா சம்மர்ல வரணும். கண்டிப்பா கொஞ்சம் மேகமூட்டம் கம்மியா இருக்கும், நம்ம எல்லாம் கவரேஜ். சைடுல தெரியுதுங்களா விதநெல்ல விதைச்சிருக்கோம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப பிஸிங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாட்டை கழுவுற மாதிரி இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இல்லன்னா விதைக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ, மாட்டை கழுவுறது எல்லாமே ஒரு சேர்த்த வீடியோ. நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன், ஏன் வீடியோ போடல கேட்கறதுக்காக நான் சொல்றேன். டைம் தாங்க. அதே மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா நான் 2 நாள் முன்னாடி வர்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் திருப்பூர்ல வேலை கொஞ்சம் என்ன சொல்லிட்டாங்கன்னா வெளியில பீஸ் போய் ஆகணும் அர்ஜென்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பொங்கல் நிக்கே நான் வர்ற மாதிரி இருந்தது. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து வீடியோ பண்ண முடியல. சோ அதே மாதிரி வீடியோ நான் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை தான். அதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் கண்டிப்பா ஆகும். சரி, இன்னொரு கேள்வி. அதாவது நீங்க ட்வின்ஸா இருக்கீங்க இல்லையா, அதனால ஏதாச்சும் ஒரு சௌகரியம் அசௌகரியம்வாங்கல்ல, அந்த மாதிரி சௌகரியம் ஏன்னா இருக்குங்களா? ட்வின்ஸா இருக்கிறதால எங்களுக்கு இருக்குங்க. இத பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய கண்டென்ட்டே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் சுருக்கமா சின்ன சின்ன க்ளூ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலங்க ஒரு 7-8 வயசு இருக்கும் போது ஒரு சின்ன ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம்னு வச்சுங்களேன். அது ஏதோ வாழைப்பழத்துல வச்சு கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்கு கொடுக்க வேண்டியது பிரதருக்கு மாத்தி கொடுத்தாங்க. அதுதான் உண்மையான விஷயம். நிறைய ரீசன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா மணின்னு கூப்பிடுவாங்க. சடனா வந்து பார்க்கையில நானா அண்ணானான்னு தெரியாது, ஓப்பனா சொல்லிருக்காங்க. மருந்து மாத்தி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜுரம் வந்துட்டா 2 நாள் கழிச்சு இவனுக்கு உடனே ஜுரம் வந்திருக்கு. தெரியறதுக்கு முன்னாடியே மேபி அந்த மாதிரி இல்ல. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 வயசு வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு வரைக்குமே அப்படி இருந்தது. இப்ப கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஆனா நிறைய இருக்குங்க. அதாவது ட்வின்ஸ்ன்ற சௌகரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. உண்மையா சொல்றேன். இப்ப மக்கள் விரும்புறதுக்கு அது ஒரு சின்ன காரணம் தான். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குன்றது அது ஒரு பெனிஃபிட் தான். இப்ப சேஞ்சஸ் இருக்கும், கண்டிப்பா சேஞ்சஸ் இப்ப தெரியும். தாடியே தான் சேஞ்சஸ். வாய்ஸ்லயுமே பெரிய சேஞ்சஸ் இல்ல. நிறைய பாத்துருக்கேன் உங்க வீடியோல. நான் சொல்றேன் யார் அண்ணன் தம்பி நீங்க இவர் யார். நான் 1 hour பேசிட்டு போனேன், வீட்டுக்கு போனா வீடியோ பார்த்து கண்டுபிடிக்க முடியும் நான் பேசுறது யாரு அப்படின்ட்டு. சரி, ஓகே. இங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? உங்க வீடியோ எல்லாம் பாத்துட்டாச்சு கேட்பாங்களா?
பாத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருந்து வீடியோ சொல்லிருக்காங்க. சில பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படி சொல்லுவாங்க, புரிஞ்சுக்காதங்க இவனுக்கு வேற வேலை இல்ல வீடியோஸ் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல கண்டிப்பா சொல்லுவாங்க, என்ன செஞ்சாலும் வந்து பக்கத்துல இருக்கிற மக்கள் வந்து நம்மள இது பண்ணுவாங்க, நாங்கள் வந்து பாக்குறவங்க நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டீப் ப்ரோமோட் தான் பண்ணுவாங்க. என்ன வேலை, இதை தவிர வேற என்ன தெரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இவ்வளோ இப்போ தம்பி அங்க போயிட்டாப்ல, திருப்பூர் போயிட்டாப்ல, நீங்க எப்படி ஒரு ஆளா எப்படி மெயின்டைன் ரொம்ப கஷ்டமா இருக்கு? டைமிங் தான். அதாவது நீங்க கேக்குறது ஓகே தான். நான் மேபி வந்து நான் ஆளுங்கள் போட்டுப்பேங்க. நம்மளால முடியாத வேலை டக்குன்னு வேலை முடியணும் அப்படிங்கும்போது ஆளுங்களை வச்சு வேலை போட்டுப்பேன். அதுதான். எல்லாத்தையுமே டிராக்டர் ஆளுங்க வந்து களை பறிக்கிறது அந்த மாதிரி தேவைப்படுவாங்க. ஆமா, நடுவுக்கு ஆளுங்கள் தான் வச்சு நட போறோம். அதே மாதிரி களை எடுக்கிறது ஆளுங்களை வச்சு தான் எடுக்க போறோம். அண்டை வெட்டணும் அப்படின்னும் போது ஆளுங்கள் வந்து டக்குன்னு இந்த டைம்குள்ள நட்டுறணும் அப்படின்னு சொல்லும் போது ஆளுங்களை அண்டை வச்சு வெட்டுருவேன். அப்படி இல்லாம சிங்கிளா வச்சுப்பேன், இல்லைன்னா தம்பி வந்தானா கூட வச்சு வேலை பார்த்துருவோம். அவ்வளவுதாங்க. எப்பவாச்சும் என்னடா அந்த விவசாயத்தை நம்ம விவசாயத்துல இறங்கிட்டுமே வேற ஏதாச்சும் பண்ணிடலாமேன்ற மாதிரியான ஒரு நினைப்பு வந்திருக்குங்களா உங்களுக்கு? அது வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஆனா நம்ம சொந்த நிலத்தை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறது பெரிய இது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாவே நாங்க விவசாயத்தை நல்லா கொஞ்சம் ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நாங்க செய்யற வேலையில இருந்து சின்ன சின்ன வீடியோஸ் அழகா நாங்க போட்டுக்கிட்டு அது ஒரு ஜாலியா நாங்க கொண்டுட்டு போயிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. நீங்க கேட்டதுக்கு வந்து எதுக்காக இப்போ இப்படி சொன்னேன் அப்படின்னா, விவசாயம் யாரும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய டைம் வந்து நினைச்சிருக்கேங்க, சரி நம்ம விவசாயத்தை நம்ம கையில எடுத்துட்டோம், ஒரு நல்லது கெட்டதுக்கு எங்கேயும் வெளில போக முடியல, 4 மாடு வச்சிட்டு இருக்கோம், அந்த மாட்டை வந்து யாராச்சும் பார்த்து தான் ஆகணும். வேற எந்த வேலையாச்சும் செஞ்சிருவாங்க, அடுத்தவங்க மாட்டை போய் நம்ம பாக்குறோமே அப்படின்னு யாருக்கும் வரக்கூடாது இல்லைங்களா? இதுதாங்க. நிறைய வெறுப்பெல்லாம் இருந்திருக்கு. அதை விட ஜாலி அமைதி நிறைய இருக்குங்க. அமைதியான இடம். ஆமா ஆமா, நானும் இங்க நிறைய நான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன். ஆனா இங்க வந்து கொஞ்சம் ஒரு சைடுல கேக்குதுங்களா? கேக்குது, குருவி. ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரும். சரி சரி. என்னென்ன மரங்கள் இருக்கு நம்ம கைனில? தென்னை மரம் இருக்கு, மாங்காய் மரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலவேம்புன்னு சொல்லி அது மருத்துவ குணத்தை சம்பந்தப்பட்ட மலவேம்பு. அதுங்களா? ஆமாங்க. காஞ்சி போன மாதிரி இருக்கு கொஞ்சம். அது மறுபடியும் ஃபர்ஸ்ட் நிறைய இருந்தது, வெட்டிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீதா, அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டு. ஆமா, பெரிய சீதா, ராமர் சீதான்னு சொல்லி அது இருக்குங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் நமக்கு தேவையானது ஓரளவுக்கு வச்சிருக்கிறோம். சப்போட்டா, நெல்லி, காட்டு நெல்லி, வீட்டுக்குள்ள அணில் நெல்லின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நான் பாத்திருக்கேன் அந்த கொய்யா வாழை எல்லாம் அப்படியே அப்படியே காய்ச்சி இருக்கு. நீங்க வீட்டுக்கு உபயோகப்படுத்துவீங்களா? இல்லைங்க, அது சில பேருக்கு தெரியும். மேபி நான் பார்த்தது கிடையாது, பார்த்தாலும் விட்டுருவேன். குருவிங்க தாங்க அதிகமா சாப்பிடும். அதே மாதிரி கொய்யா நிறைய இருக்கும். சேல்லாம் பண்றதெல்லாம் கிடையாதுங்க. பக்கம் இருக்கிறவங்க அந்த பசங்க வயல போறவங்க வரவங்க எல்லாம் அறுத்து சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம சேல் எல்லாம் பண்றது கிடையாதுங்க. அதனால விட்டுறதுதான். அப்படி இயற்கையா விளையிறது இயற்கையா விட்டுருவீங்க. அந்த அணில் பறவைகள் எல்லாம் சாப்பிட்டு போட்டு வந்து. ஓகே, வெரி குட், ரொம்ப நன்றி. ஓகே, உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு என்ன சொல்ல, நிறைய கமெண்ட் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கமெண்ட்டுக்கு நீங்கள் எப்பாச்சும் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு இருந்தால் உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம். வெயிட்டிங் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க வீடியோஸ். நீங்கள் 2 பேரும் வீடியோ பண்ணுன்னு நிறைய கேட்குறீங்க. கண்டிப்பாக எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கண்டிப்பாக ஆகும். கொஞ்சம் காலம்னா வருஷ கணக்கில் ஆகாது, அதுக்குள்ளவே கண்டிப்பாக இப்போ அண்ணாவோ மொட்டை போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூவாக 2 பேரும் ஒரே சேமாக வந்து வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கு நாங்களும் ரெடி தான். ஓகே ஓகே. மணிகண்டன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்க அம்மா வந்து உங்களுக்கு பிறக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி, இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு டைம் மீட் பண்ணலாம். நான் சென்னையிலிருந்து